இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன், அது சேவ் ஆச்சான்னு தெரியல. இங்கேருந்து கிளம்புறோம். இதுதான் நம்ம தங்கியிருக்க C6 மணாலி. அண்ணன் தான் பிரகாஷ் அண்ணன். ஹலோ. இந்த இதோட போஸா? ஆமாம். சரி ஓகே. நம்ம ஒரு எல்லாருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டோம். அண்ணன் தான் நமக்கு சோறு இருக்க இடம் கொடுத்தாரு. இதெல்லாம் சொல்லுவோம் யாராவது? இல்லை, நான் சொல்லுவேன் என்னோட வீடியோவில். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ நம்ம தான் கடைசி குளிச்சலிச்சுட்டு இப்போ தான் போகிறேன். நம்ம மிச்சத்தெல்லாம் வாழ்க்கையிலேயே வந்து நான் முதல்ல பார்க்குறேன். குளிச்சுட்டு ட்ரெக் பண்ணுற முதல் நீ தான். சரி, ஓகே. நம்ம போகலாம். நம்ம அண்ணெல்லாம் கூப்பிடுறாங்க. இந்த வேண்டாம், வரமாட்டேன். அவனுக்கு விஷயம் தெரியுது. ஓகே, ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ ஒரு ரோடை கடந்து தான் போகிறோம். ஓகே, இதுதான் மேப்பு. இதை தான் கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். நம்ம இதை அந்த ட்ரையலை பார்த்து தான் இப்போ ஒரு 7-8 கிலோமீட்டர் போக போகிறோம். இருக்கிற எல்லா ட்ரையலும் இதெல்லாம் காமிக்குது. இப்போ நம்ம போகிறது இதுதான். இப்படியே கடந்து கொஞ்சம் தூரம் போனோம். எல்லாருக்கும் 2 பேர். ஒரு அண்ணன் மட்டும் என் கூட வந்தார். தனியாக போயிட்டார். நம்ம போய் அவரை இந்த கொஞ்சம் தூரம் இந்த நம்ம இப்போ சிட்டி இப்படி இருக்குது. இந்த சைடு நம்ம இருக்கோம். இந்த பார்டரில் இருக்கோம். அந்த பார்டர் கடந்துட்டு அப்புறம் ஒரு கேம்ப் சைட் போகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு டைரெக்ஷனில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். போகலாம். நமக்கு இவங்க 2 பேர் அக்கா தனியாக போகிறாங்க. இந்த அக்கா மதுரைக்கார அக்கா. இவங்க எந்த ஊருன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஓகே, இந்த பாலம் நொறுங்கி போயிருக்கு. இதெல்லாம் இப்போ வந்த ஃப்ளட்டில் சம்பவமானது. இப்போ நாங்கள் வர்ற நடப்பாதையே கேன்சல் தான் இருக்குது. இப்போ தாங்க தான் இந்த சைடில் பாருங்கள். இங்கே நம்ம 2 கைஸ் தான் வந்துட்டு வராங்க. இது இந்த பிரிட்ஜை கடந்து தான் போனோம். இங்கே இருக்குது பாருங்கள், மணல் எல்லாம் இங்கே அப்படி தான் அந்த கழுதையில் கட்டி அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ள பூந்து தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸ்கூலு இது காஃபே அப்படி இப்படின்னு பயங்கரமாக வருது. தோட்டத்தில் நடந்து போகிறோம். போகிற போக்கில் இப்படி சாப்பிட வேண்டியதான். ஆல்ரெடி ஒரு 4 நிறச்சிருக்கோம். நான் ஒரு 20 அடி முன்னாடி பேக்கில் மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுப்பேன். கொஞ்சம் சிட்டியை விட்டு அவுட்டில் வந்துடலாம். அவுட்டில் வந்துட்டு ஒரு சில வீடு இருக்குது. இனி இதை கடந்தால் சரியாயிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நல்ல ஒரு மழை பெஞ்சா தண்ணி வரும்ல, அந்த ஓடையில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஓகே, மேலே போகலாம். வீடெல்லாம் அங்கே இருக்குது. ஹட். அப்படியே இது மேலே தான் நம்ம போகலாம். அதான் ஜோகினி வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் இருக்குது. அதுதான் ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ். அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நம்ம கைஸோட கிளம்ப வேண்டியதான். நம்ம குரூப்பில் ஒரு அண்ணன் அங்கிட்டு படுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே நம்ம அப்படியே இப்படியே போகலாம். ஒரு நல்ல புல்டர் இருக்குது. இங்கே நம்ம கேம்ப் பண்ணி தூங்கலாம். அந்த மாதிரி பிளேஸ், நல்ல பிளேஸ். ஒரு சின்ன ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு. இங்கே தண்ணி குடிச்சிக்கலாம். அதையும் ஆன் பண்ணிட்டேன். டிராவலர் தண்ணீர் குடிக்க போகிறார். இதுதானே நானும் பண்ணுவேன். போகிற வழியில் நம்ம போகிற ட்ரையல் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. எல்லாம் கடந்து தான் போகணும். சிம்பிள் தான் அது. இப்போ கொஞ்சம் நமக்கு ஓப்பன் வேலி கிடைக்குது ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும், ரொம்ப இல்லை. இது நம்மளுக்கு ட்ரைனிங் தானே. செம்மையாக இருக்குது மரம். இங்கே மனுஷங்க இருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட இடம். இதை நம்ம பார்த்துட்டு தான் பர்ஃபெக்ட். சூப்பராக இருக்குது இடம்.
இதுக்குள்ள இதை தாண்டி தான் நம்ம அந்த சைடு போகணும். ஃபால்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரீமை கடந்து போகலாம். இலையிலே முள் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக. ஓகே, ஒரு சின்ன ஸ்ட்ரீமை கடந்து போகலாம். நல்ல அருமையானதாக இருக்குது. இதில் தான் இன்னும் ஒரு 400-500 மீட்டர் போகணும். இப்படியே ஆச்சு. கொஞ்சம் நல்ல ஓப்பன் வேலையாக இருக்குது. பயங்கரமாக பசிக்குது. காலையில் சமைச்ச சாப்பாடு 1 கிலோமீட்டர் கட்டிட்டு வந்தேன். வர உள்ள ஆப்பிள் போகணும். அண்ணன் ப்ரெட் வாங்கிட்டு வந்தார். எனக்கு தெரியுமா எப்போ பார்க்குறோம் எல்லாம் இப்போ சாப்பிட போகலாம். பயங்கரமாக பசிக்குது. சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் போகணும். அவ்வளோதான். ஓகே, நம்மளை நம்பி வரவங்களாம் நம்ம என்றைக்கும் கைவிட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குள்ள மட்டும் கூட்டியாந்து விட்டுருவோம். வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஃபன்னாக இருக்குது. போகலாம். ஓகே, ஒரு ஸ்ட்ரீமுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம தங்க போகிற இடம் வந்து கொஞ்சம் தூரம் தான். ஒரு 500-600 மீட்டர் தான் இருக்குது. ஆனால் அதை பண்ண மாட்டோம். நம்ம வேலையை காமிக்கணும்ல. ஒரு ரவுண்ட் அடித்து இங்கிட்டு ஒரு ஃபால்ஸு, அங்கேருந்து ஒரு கேவு, அங்கிட்டு ஒரு ஷெல்ட்ரு, அந்த பெல்டு என்னென்னமோ இருக்குது. எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே போக போகிறோம். ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் கீழே இறங்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பக்கா. ஓகே, ட்ரை பண்ணலாம். இப்போ தண்ணி குடிச்சு ஃப்ரெஷ்ஷாக போகலாம். ஓகே, ஒரு வாட்டர் ஃபாலுக்கு ரீச் ஆகிட்டோம் நம்ம. சூப்பராக இருக்குது. 30 மீட்டர் வாட்டர் ஃபால்னு போட்டுருந்துச்சு. அப்படியே நம்ம மேலே போகலாம். இல்லை இதில் போகலாம். பிளான்டேஷன் 500 பிளான்ஸு ஹெட் குவார்ட்டர்ஸ் 5 ஹெக்டர்ஸா டோட்டல் 2500. கொஞ்சம் கவர்மெண்ட்லேருந்து நம்ம கண்டு நட்டுருக்காங்க. அந்த ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே போர்டில் போட நண்டு வால்நட்டில் இருக்கும். பிடி சாப்பிடலான்னு வந்தால் இதுதான் கண்டு. வேணால் கண்டை பிடுங்கன்னா கீழே வேணால் வால்நட் இருக்கும். ஓகே, நல்ல அழகான வெள்ளைப்பூ இருக்குது. இதில் இருந்தால் தேன் எடுக்குது பாருங்கள், பெரிய சிசி. ஓகே, கட்டுக்குள்ளே வந்ததுக்கு பலன் கிடச்சிருச்சு. புதையில கண்டுபிடிச்சாச்சு. கஞ்சா செடி ஆனால் கீழே இருந்துச்சு. நான் அதை கடந்து வந்துட்டேன். இந்த இருக்குது. கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பாதை கண்ணுக்கு தெரியுது. ஆனால் பயங்கரமாக வழுக்குது. பாசி நம்ம ஊரில் செந்தட்டி இருக்கும்ல, தட்டி எரியுது. கத்தாதீங்க, பிளாஸ்டிக் கிடக்கு. யார் இல்லை, பாதை இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் பிளாஸ்டிக் இருக்குது. குளிக்கிறதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. ஆனால் நம்மளுக்கு 3:30 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். கடந்து போகலாம். கேவ் அங்கே இருக்குது. ரீச் ஆகிட்டேன். கேவுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். ஹே கவுஸ், இவனுங்க பாதை தான் இன்றைக்கி நம்ம பின்பற்றி வந்தோம். இங்கிட்டு ஒருத்தர் இருக்கேன். அதில் பார்த்துக்கிட்டே வந்தேன்னா சாணியை மிதித்து பலிக்கி விட்டு முட்டி பூரா ஒட்டி நண்பர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே நம்ம பாய்ஸோட ஸ்ட்ரீம், அங்கே ஒரு நல்ல ஸ்ட்ரீம் கேஸ்கேட் இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு. அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறோம். தண்ணி வழக்கம் போல் கண்ணாடி மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இன்னும் ஒரு மேக்ஸிமம் 500-600 மீட்ரு தான். நம்ம ரீச் ஆகிடலாம். வேறு லெவலில் ஒரு அண்ணன் வராரு. இங்கே உள்ள கவுசை தேடி வராருன்னு நினைக்கிறேன். நம்மளை மாதிரி தாடி நிறையா வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், காய்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. இது கொஞ்சம் படியாக டேஞ்சரான வழி இருக்கான்னு போய் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. வரவில்லை நிறையா பார்த்தேன். இது கொஞ்சம் கிட்ட பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம அண்ணன் வந்துட்டாரு. ஓகே, பயமுத்துறாரு, பின்னாடி வராரு. அடுத்து அந்த நம்ம குரூப்பில் அடுத்த செகண்ட் பேட்ச் ஒருத்தவங்க வந்துட்டாங்க. புதுசாக ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நல்லா புதுசுன்னு இருக்கேன். ஓகே, நம்ம கேம்ப் ஃபயர் பற்ற வச்சாச்சு. ஃப்ளின்ட்லாம் பற்ற வச்சா அதை ஒழுங்காக வீடியோ இருக்குல்ல. கையில் பவர் பேங்க் இருக்குது, என்னால் பிடிக்க முடியல. இருங்க ஒரே நிமிஷம். ஃபயர் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே,
இன்னைக்கு கேம்ப் ஃபயரு இன்னும் டென்ட் யூஸ் பண்ணல, ஆளை காணோம், எங்கே பிக் பண்ண போகிறோம்னு தெரியல. ஓகே, என்னென்னு பார்க்கலாம். No, keep one paper below it. பிலோ ராஜதந்திரம் வீணாக போகுது. ஓகே, எல்லா பேரும் வந்துட்டோம். புகை வர்றதுனால கிளாரிட்டி இல்லை நினைக்கிறேன். இப்போ சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். 2 பரோட்டா இருக்குது, அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான்.